வணக்கம். இந்தியா வேகமா வளருதுன்னு நாம அடிக்கடி செய்திகள்ல பாக்குறோம். ஆனா அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி எண்களுக்கு பின்னாடி சில முரண்பாடான உண்மைகளும் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த புதிர்க்குள்ள என்ன இருக்குன்னு தான் நாம பார்க்க போறோம். அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். நாம பார்க்குற இந்த ஹெட்லைன்ஸ், இந்த வளர்ச்சி எண்கள் இதுதான் முழு உண்மையா? இல்ல இது உண்மையோட ஒரு பகுதி மட்டும்தானா? வாங்க இந்த உண்மையை தேடி ஒரு சின்ன பயணம் போலாம். இதுல நம்ம 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். முதல்ல பேங்கிங் செக்டார்ல இருக்கிற ஒரு பெரிய கட்டுக்கதையை உடைப்போம். அதுக்கப்புறம் இந்தியாவோட வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆச்சரியமான காரணத்தை கண்டுபிடிப்போம். கடைசியா இந்தியா உண்மையிலேயே எந்த திசையில போயிட்டு இருக்குன்னு ஆழமா அலசுவோம். இதுதான் இந்திய பொருளாதாரத்தோட அந்த பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் பார்த்தா 7% ஜிடிபி வளர்ச்சி, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு நம்ம கொண்டாடுறோம். ஆனா இன்னொரு பக்கம் டேட்டாவை பார்த்தா பேங்கிங்ல ஒரு நெருக்கடி, உற்பத்தி திறன் வீழ்ச்சின்னு முற்றிலும் வேறொரு கதை தெரியுது. இந்த ரெண்டு கதைகள்ல எது நிஜம்? வாங்க கண்டுபிடிக்கலாம். சரி, நம்மளோட முதல் ஸ்டாப் இந்தியாவோட பேங்கிங் நெருக்கடியை பத்தின ஒரு பொதுவான நம்பிக்கை. அதாவது இந்த வாராக்கடன் என்பிஏ பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் பொதுத்துறை வங்கிகள் தான் பரவலா ஒரு கருத்து இருக்கு. ஆனா அதுதான் முழு உண்மையா? இந்த சார்ட்டை பாருங்களேன். அந்த கட்டுக்கதைக்கு ஆதாரம் இதுதான்னு சொல்லுவாங்க. பொதுத்துறை வங்கிகளோட வாராக்கடன் 14.6% வரைக்கும் போயிருக்கு. ஆனா அதே நேரத்துல தனியார் வங்கிகளோடது வெறும் 4.7% தான். இதை யாரு பார்த்தாலும் தப்பு பொதுத்துறை வங்கிகள் மேலதான்னு ஈஸியா சொல்லிடுவாங்க இல்லையா? அதனாலதான் பொதுவா இப்படி ஒரு கருத்து இருக்கு. பொதுத்துறை வங்கிகளுக்கு சரியா கடன் கொடுக்க தெரியல, அவங்களோட நிர்வாகம் சரியில்லை, அதனாலதான் இந்த நிலைமைன்னு. ஆனா நிஜமாவே கதை இவ்ளோ சிம்பிளா? ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒருவேளை பிரச்சனை பேங்கர்ஸ் கிட்ட இல்லாம நம்ம பேங்கிங் சிஸ்டமோட வடிவமைப்பிலே இருந்திருந்தா என்ன பண்றது? இப்போ நாம இந்த கோணத்துல தான் இந்த பிரச்சனையை அணுக போறோம். சரி வாங்க, அந்த கட்டுக்கதையை உடைச்சு இந்த பேங்கிங் நெருக்கடிக்கான உண்மையான அமைப்பு ரீதியான காரணங்கள் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இந்த பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம கொஞ்சம் வருஷம் பின்னாடி போகணும். ஒரு காலத்துல ரோடு, பாலம், பவர் பிளான்ட் மாதிரி பெரிய நீண்ட கால திட்டங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்குன்னே டிஎஃப்ஐஸ்னு ஸ்பெஷலா சில நிறுவனங்கள் இருந்துச்சு. ஆனா 90களுக்கு பிறகு இந்த நிறுவனங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஐசிஐசிஐ, ஐடிபிஐ மாதிரி நிறுவனங்கள் கூட சாதாரண வங்கிகளா மாறிடுச்சு. இதனால ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகிடுச்சு. இதனால என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஒரு பெரிய மிஸ்மேட்ச். நம்ம பேங்க்ல இன்னைக்கு போட்டு நாளைக்கு எடுக்கிற பணத்தை 30 வருஷம் கழிச்சு பலன் தரப்போற ஒரு ப்ராஜெக்ட்ல முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் வங்கிகளுக்கு வந்துச்சு. இது ரொம்பவே ரிஸ்கான ஒரு கேம் இல்லையா? இப்போ இந்த பிபிபி, அதாவது பொது தனியார் கூட்டாண்மை எப்படி ஒரு கணக்கு மாயையா மாறுச்சுன்னு பாருங்க. அரசாங்கம் தனியார் முதலீட்டை கொண்டு வரதா சொல்லுது. ஆனா திட்டத்துக்கான கடன்ல 70% நம்ம பொதுத்துறை வங்கிகள் தான் கொடுக்குது. ப்ராஜெக்ட் நஷ்டமடையும் போது அந்த நஷ்டம் முழுவதும் பேங்க் தலையில விழுது. கடைசியில அந்த பேங்கை காப்பாத்த அரசாங்கம் நம்ம வரி பணத்தை தான் திரும்பவும் உள்ள போடுது. சிம்பிளா சொன்னா நம்ம பணம் ஒரு ரவுண்ட் அடிச்சு நஷ்டத்தை மட்டும் சுமந்துக்கிட்டு அதே இடத்துக்கு வந்து நிக்குது. சரி, பேங்கிங் விஷயத்துல இருந்த ஒரு பெரிய கட்டுக்கதையை நாம இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வாங்க அடுத்த இன்னும் பெரிய புதிருக்கு போலாம். இந்தியா வளருதுன்னு சொல்றோம். ஆனா அந்த வளர்ச்சி எவ்ளோ தரமானது? இந்த பகுதியை புரிஞ்சுக்கிறதுக்கு தொழிலாளர் உற்பத்தி திறன், அதாவது லேபர் ப்ரொடக்டிவிட்டினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒரு தொழிலாளி ஒரு மணி நேரத்துல எவ்வளவு மதிப்புள்ள பொருளை இல்ல சேவையை உருவாக்குறாருங்கிறது தான் இது. இது ஒரு நாட்டோட உண்மையான பொருளாதார பலத்தோட அடையாளம். இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டி கதையில ஒரு பெரிய திருப்பு முனை 2018ல நடக்குது. அது வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. உற்பத்தி திறன் சராசரியா 6.2% வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா 2018க்கு அப்புறம் இந்த வளர்ச்சி நின்னு போய் தலைகீழா சரிய ஆரம்பிச்சது. இந்த சரிவால நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா? ஒரு நம்பர்ல சொன்னா 41%. நினைச்சு பாருங்க, அந்த பழைய ட்ரெண்ட் மட்டும் தொடர்ந்து இருந்தா இன்னைக்கு நம்மளோட உற்பத்தி திறன் 41% அதிகமா இருந்திருக்கும். இது எவ்வளவு பெரிய வாய்ப்பிழப்பு! இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது. ப்ரொடக்டிவிட்டி குறையுது, ஆனா ஜிடிபி வளருது. இது எப்படி சாத்தியம்? அப்போ இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு என்ஜின் வேலை செய்யுது இல்லையா? அது என்ன? இந்த சிம்பிள் ஈக்குவேஷனை பாருங்க. நம்ம ஜிடிபி வளர்ச்சிக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்னு, நம்ம திறமையா வேலை செஞ்சு உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது. இன்னொன்னு, வேலைக்கு வர்ற ஆட்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது. 2018க்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, பாகம் நெகட்டிவ்ல போயிடுச்சு. அதனால நம்மளோட முழு வளர்ச்சியும் அதிக பேர் வேலைக்கு வரதால மட்டுமே வந்திருக்கு. இந்த டேட்டாவை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பார்ப்போம். ஒரு குடும்பத்தோட வருமானம் ஏறி இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் அந்த வீட்ல வேலை செய்யற ஒருத்தரோட சம்பளம் ஏறினதால இல்ல. அதுக்கு பதிலா அந்த குடும்பத்திலிருந்து இன்னும் ஒருத்தரோ இல்ல 2 பேர் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுனால தான்.
பெண்கள் அதிகமா வேலைக்கு வர்றாங்கன்னு சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி தெரியும். ஆனா அவங்க எந்த மாதிரி வேலைகளுக்கு போறாங்கன்னு பார்த்தா உண்மை கொஞ்சம் கசப்பானது. பெரும்பான்மையானவங்க விவசாயத்துக்கு தான் போறாங்க. அதுக்கு அடுத்தபடியா சுயதொழில், சம்பளமே இல்லாத குடும்ப வேலைகள்னு போறாங்க. இதுல எதுவுமே நிலையான நல்ல வருமானம் தரக்கூடிய துறை இல்ல. இந்த ரிப்போர்ட்ல இருந்து வர்ற இந்த பவர்ஃபுல்லான கோட் இதத்தான் தெளிவா சொல்லுது. அதாவது பெண்கள் வேலைக்கு வர்றது நல்ல வாய்ப்புகள் உருவானதால இல்ல, குடும்பத்துல இருக்கிற கஷ்டத்தை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தத்தால தான். இது ஒரு வாய்ப்புக்கான பதில் இல்ல, ஒரு நெருக்கடிக்கான பதில். சரி, நாம இப்ப பார்க்க போறது தான் இந்த ஆய்வுல இருக்கிற ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயம். ஸ்ட்ரக்சரல் ரெட்ரோகிரெஷன் சொல்றாங்க. அதாவது இந்தியா வளர்ச்சியில முன்னோக்கி போறதுக்கு பதிலா பின்னோக்கி போகுதா? ஒரு நாடு வளருதுன்னா என்ன அர்த்தம்? மக்கள் விவசாயத்தை விட்டுட்டு தொழிற்சாலை, சர்வீஸ் செக்டார் மாதிரி அதிக உற்பத்தி திறன் இருக்கிற வேலைகளுக்கு போவாங்க. ஆனா இங்க 2018க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, மக்கள் அதிக ப்ரொடக்டிவிட்டி இருக்கிற வேலைகளை விட்டுட்டு திரும்பவும் விவசாயத்துக்கே போறாங்க. இந்த பின்னோக்கிய பயணம்தான் நம்ம உற்பத்தி திறன் சரிவுல 90% காரணம். இது ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்குக்கு நேர் எதிரானது. அப்போ இந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம்ம முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒன்னு, நம்மளோட இளமக்கள் சக்திக்கு நல்ல வேலைகளை உருவாக்கி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறது. இதுதான் டீமோகிராஃபிக் டிவிடெண்ட். இல்லனா அவங்களுக்கு சரியான வேலைவாய்ப்புகள் இல்லாம இதே மக்கள் சக்தி ஒரு பெரிய சுமையா மாறுறது. இது டீமோகிராஃபிக் பிரஷர். நாம இதுவரைக்கும் பார்த்த டேட்டா நம்ம 2வது பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோமோன்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கு நாம பார்த்த அந்த 2 கதைகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். நல்ல சம்பளம் தரக்கூடிய அதிக உற்பத்தி திறன் கொண்ட துறைகளால நம்மளோட கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முடியலன்னா அப்போ இந்தியா உண்மையில எந்த பாதையில பயணிச்சிட்டு இருக்கு? இது நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.